பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். 46 வருஷத்துக்கு முன்னாடி வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை துவங்கினார். அதற்கு அடுத்து இப்போ கட்சியை 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா துவங்கினார். 34 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா துவங்கினார். 100% பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களே தலைவர். ஐயாவை தவிர அன்புமணி அவர்களோ அங்கே இன்னைக்கு பாலு அவர்களோ 3 சட்டமன்ற உறுப்பினர்களோ கட்சியின் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கட்சிக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அண்ணன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவராக மருத்துவர் ஐயா நியமித்தார். அதற்கு அடுத்து அவர் மீது 16 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. ஒழுங்குநடை குழு அதை விசாரித்து ஐயாவிடத்திலே அறிக்கை கொடுத்தார்கள். அதிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவிகள் உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணன் அன்புமணி அவர்களும் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாலுவெல்லாம் அதுக்கு முன்னாடியே நீக்கிட்டாங்க. அவங்க சொல்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ பாருங்க, பீகாரில் இன்னைக்கு காலையில் கூட ஒரு கடிதத்தை கூட கொடுத்ததா சொன்னாங்க பத்திரிகையாளர்கிட்ட. பீகாரில் பாட்டாளி மக்கள் உங்ககிட்டே விட்டுறாங்க. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்களே சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் பீகாருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? தேர்தல் ஆணையத்தை பாட்டாளி மக்கள் பீகாரிலே மாமல்லபுரத்திலே போட்டியிடுகிறோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை, உண்மைக்கு மாறான ஒரு தகவலை கொடுத்து அந்த கடிதத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை எப்படி பெற்றிருக்காங்கன்னா, தலைவர் பாட்டாளி மக்கள், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது மருத்துவர் ஐயா தான் 100%. அந்த எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகம் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு. அந்த 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவை இவங்களா ஒரு நடந்து முடிந்த பொதுக்குழுவில், இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுவில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு தீர்மானத்தை போட்ட மாதிரி போட்டு அந்த அலுவலகத்தை மாற்றிருக்கிறாங்க. அது முழுக்க தவறு. 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு தான் பாட்டாளி அலுவலகம். 10 திலக் தெரு என்பது அண்ணன் அன்புமணி அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு. இவ்வளவு நாள் வச்சார், இப்போ ஈசிஆருக்கு போயிட்டாரு. அவர் வசிக்கக்கூடிய வீடு. ஆக அவர் வீட்டுக்கு முகவரியை மாற்றி போலியாக ஆவணங்களை கொடுத்து மாற்றியிருக்கிறார்கள். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி தான். தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா தலைவர், அவருக்கு தான் அந்த அதிகாரம். ஆன காரணத்தினால எங்கள் மேலே கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. அதான் ஐயா சொல்லிருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா தலைமையிலானது. அவர்கள் ஒரு கூட்டம், ஒரு குழு, அவ்வளவுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.